ரசு சமையல். ஆடிப்பெருக்கு வந்தாச்சுங்க. ஆடிப்பெருக்குக்கு அடுப்படி சுத்தம் பண்ண போறேங்க. அதுதாங்க இன்னைக்கு வீடியோ. வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிச்சு எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். சரி அடுப்படி சுத்தம் பண்ணலாம். நம்ம அடுப்படி சுத்தம் பண்ணிட்டு சமைக்கும் போது நமக்கு மனசு திருப்தியா இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும் இல்லைங்களா? அதனால நான் எப்பயாவது மாசத்துல ஒரு நாள் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் சோப் போட்டு எல்லாமே லிக்விட் போட்டு கழுவி விட்டு அதுக்கு மறுபடியும் ஆயில் வாஷும் கொடுப்பேங்க. இன்னைக்கு அதை தான் பண்ண போறேன். இன்னைக்கு வாங்க, இன்னும் ஒரு நாள் பண்டிகைக்கு பாக்கி இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை பார்த்துட்டு செய்வீங்க. அம்மா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என் மனசுல பதிஞ்சதுனால தான் இந்த வீடியோ வந்திருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சந்தோஷமா கொண்டாடுங்க. வாங்க இப்போ நான் சுத்தம் பண்றதை பார்க்கலாங்க. நான் பெரும்பாலும் விம் லிக்விட் தாங்க போட்டுருவேன். விம் லிக்விட் போட்டு ஒரு ஸ்கார்ச் ஸ்ப்ரைட் வச்சுக்குவேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பூசி வச்சுருவேன். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் டைல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்கார்ச் பிரைட் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த பிசுக்கெல்லாம் எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேங்க. நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக நான் வந்து டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் ரொம்பவே பிசுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அடுப்பு மேடை மட்டும்தான் மேஜராக சுத்தம் பண்ண போகிறேங்க. இருந்தாலும் டைல்ஸுமே இன்னொரு தடவை துடைக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி விம் பூசி ஸ்கார்ச் பிரைட்டில் நல்லா தேய்ச்சி விட்ருவேன். என்ன தான் நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலும் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு டைல்ஸ்லேயும் அதிகமாக இருந்துச்சுங்க. இப்போ சமயத்தில் ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே நான் வந்து இதையெல்லாம் செய்யவே இல்லை. கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். அப்பப்போ நம்ம கை வச்சுட்டே இருந்தால் தாங்க கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ டைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் விம்மு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் குழச்சிட்டு ஒரு கப்பில் வச்சுக்குவேங்க. விம்மு ஊற்றி வச்சுருவேன். அதில் தண்ணியில் குழச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா பக்கமும் பூசி வச்சுருவேங்க. நல்லா தேய்ச்சி பூசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன். அப்புறம் தண்ணி ஊற்றியே கழுவிடுவேங்க. சமயத்தில் எப்போயாவது சும்மா சோப் வாஷ் போட்டும் 2 டவல் வச்சுட்டு தொடச்சி விடுறது உண்டு. அது அடிக்கடி நடக்கும். ஆனால் இந்த மாதிரி கழுவி விடுறது என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் நான் செய்வேங்க. இப்போ ஆடிப்பெருக்கு வருது இல்லைங்களா? சரி அடுப்பெல்லாம் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தமாக நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்குறேங்க. அடுப்புலேருந்து எல்லாத்துக்குமே நான் விம் போட்டு நீட்டாக தொடச்சிடுவேங்க. இப்போ தண்ணி ஊற்றி கழுவவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுக்கணுங்க. இப்போ டைல்ஸ்லேயுமே நான் முதல்லே தேய்ச்சி ஒரு தடவை கழுவிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கடைசியாக மறுபடியும் ஒரு தடவை தண்ணி விட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் மறுபடியும் தண்ணி விட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்ருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தள்ளினா எங்கள் வீட்டில் வந்து சிங்கில் வந்து இந்த தண்ணி எல்லாமே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சிங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் 2-3 தடவை நான் தண்ணி விட்டு நல்லா தள்ளிட்டேங்க. அந்த லிக்விடோட வளவளப்பே இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு சுத்தமாக கழுவிட்டு நல்ல ஒரு வரத்துணி வச்சு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் தொடச்சிடுவேங்க. டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா வந்து ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கெட்டி துணியாக தான் எடுத்துக்குவேன். இது எல்லாத்தையும் முதல்ல வந்து நல்லா நீட்டாக தொடச்சிக்கணுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவல் வச்சு நான் துடைக்க ஆரம்பிச்சிடுவேங்க. அப்போ தான் அந்த ஈரமெல்லாம் வந்து நல்லா சீக்கிரம் உறிஞ்சிரும், நல்லா காஞ்சிருங்க. அதனால் நான் வந்து எப்பயுமே ஒரு டர்க்கி டவல் தான் இதுக்குன்னு எடுத்துக்குவேங்க. டர்க்கி டவலில் துடைக்கும் போது டக்குன்னு ஈஸியாக காஞ்சிருங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் டர்க்கி டவல் எடுத்து இப்போ நான் தொடச்சிட்ருக்கேங்க. தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இதுவே பளபளன்னு இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் ஃபேனை போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு தடவை துடைப்பேங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த கபோர்டு எல்லாத்தையுமே அந்த ஈரத்துணியிலேயே அப்படியே லேசாக தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் வந்து சிங்க்கு கீழே இருக்க டைல்ஸு அந்த எல்லாத்தையுமே கிரானைட்டு அதையுமே நான் வந்து இப்போ தொடச்சிட்டேங்க. இதுவே சுத்தமாக தான் இருக்குது. இதோடையே கூட விட்டுறலாம். ஆனால் நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு மறுபடியும் தொடச்சி வைப்பேங்க. இது வந்து நான் அடிக்கடி செய்வேங்க. சாதாரண இப்போ கழுவி விடுறனாலன்னு இல்லை, எப்பயுமே நான் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு பனியன் கிளாத் எடுத்துக்குவேங்க. பனியன் கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே கண்ணை பறிக்குங்க உங்களோட அடுப்பு மேடை. நீங்கள் வந்து கடப்பக்கல் இருந்தாலும் சரி, கிரானைட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணலாங்க. பாருங்கள், இதை தொடச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுப்படிக்கு கீழ்ப்பகுதி எல்லா இடத்துலையுமே தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஸ்பூனில் சமயத்தில் எடுத்து விட்டுக்குவேன். இல்லைன்னா இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் வந்து கொஞ்சம் நனைச்சிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து அடுப்பு மேடையை தொடச்சி வச்சுக்குவேங்க. இந்த வேலையெல்லாம் செய்யும்போது நம்ம சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே செய்யலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நைட்டு படுக்க போகும்போது நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டு படுத்தா மறுபடியும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நான் அந்த டவல்லையே நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு குட்டியாக பனியன் கிளாத்து. அதுலேயே இப்போ எண்ணெயை பூசிட்டு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இப்போ எல்லா பக்கமும் நான் வந்து இப்போ அதை தடவி வைக்கிறேங்க. பாருங்கள், அப்படியே பளபளன்னு மின்னுது பாருங்கள்.
இந்த சிங்கில் உள்ளே எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எட்ஜஸ்ஸு எல்லாமே நான் இப்போ வந்து துடைச்சிட்டேன். நான் சிங்கில் உள்ளேயுமே இப்போ நான் இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு தான் துடைக்க போகிறேங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க அந்த பனியன் கிளாத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. பாருங்கள், அந்த துணி வந்து நம்ம லைட்டாக அப்படியே உள்ளே துடைச்சி விட்டாவே போதும். நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஈரம் இல்லாமல் இப்போ உள்ளே எல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றியே விட்டு அப்படியே நான் வந்து இப்போ துணியில் துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சிங்கில் வந்து தண்ணி ரொம்ப ஒட்டாதுங்க. அடிக்கடி நான் இந்த மாதிரி பண்ணிடுவேங்க. எப்படி வாரத்தில் ஒரு நாளாவது அடுப்பு மேடைக்கு போடுறேனோ இல்லையோ சிங்க்குக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆயில் வாஷ் கொடுத்துருவேங்க. இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது அப்படியே சிங்க்கு பாருங்கள், அப்படியே கண்ணை பறிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சிங்க்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதுனால. நான் மறுபடியும் 2வது கோட்டும் மறுபடியும் போடுவேன் தேங்காய் எண்ணெய். இப்போ அதுதான் 2வது கோட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எண்ணெய் பூசி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மொத்தமே உங்களுக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் செலவாகும். ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாங்க. இப்போ சிங்க்குக்கு வெளிப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த வெளிப்பகுதியை நான் கையில் வச்சுருக்க டவலை வச்சு இப்போ துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லா பக்கமும் வெளிப்பகுதியும் நான் துடைச்சிருவேன் எப்பயுமே. அந்த எட்ஜஸ் எல்லாம் துடைச்சிட்டு இப்போ கீழேயும் இந்த பக்கமும் துடைச்சாச்சுங்க. இப்போ இது எல்லாம் துடைச்சிட்டு கீழே அந்த கபோர்டோட எண்டு பகுதி அதையுமே நான் துடைச்சிட்டேன். இப்போ இந்த பைப் எல்லாமே அந்த ஆயில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத்லேயே வந்து நம்ம துடைச்சிக்கலாம். நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்குங்க அந்த எண்ணெய் துணியிலேயே துடைச்சா. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் துடைச்சிட்டு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் துடைச்சதை காட்டுறேன் பாருங்கள். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ நான் வந்து அந்த ஆயில் கிளாத் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையே கீழே டைல்ஸை துடைச்சிட்டு இப்போ வந்து நம்ம கபோர்டையுமே ஒரு துடைச்சிட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. பாருங்களேன், நான் இந்த எண்ணெய் துணியிலேயே தான் துடைக்கிறேன். இப்போ சமையல் பண்ணுற இடத்துக்கு கீழே இருக்க அந்த கபோர்டு எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரு துடைச்சிட்றேங்க. இப்போ அடுப்பு மேடை எல்லாமே வந்து இப்போ நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். ஆனால் என்னங்க, இதை துடைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் விறுவிறுத்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டாலும் அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. என்னங்க, இன்றைக்கி நான் இந்த அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி காட்டினது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. யூஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அம்மா நீங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பித்தாவே நான் சுத்தம் பண்ணிடுறேன்னு சொல்கிறீங்க. இதை நிறைய வீடியோவில் நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துங்க. ஆடிப்பெருக்குக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. இப்போவும் மோசம் இல்லை. நீங்களும் இன்றைக்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே நாள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. நீட்டாக சுத்தம் பண்ணிடலாம். வீடு மட்டும் மறுநாள் துடைக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் வந்து கொஞ்சம் கடப்பக்கல் கிரானைட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் வாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்புறம் சிங்கில் வந்து தண்ணி ஒட்டவே ஒட்டாதுங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்படி போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். அப்புறம் மறந்துட்டேனேங்க, எங்களோட மசாலா பொருட்கள் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூங்க.